வாழ்க்கையில் நாம் ஏன் பெரிய வெற்றிகளை பெற முடிவதில்லை? நம்மளுக்கு அதுக்கு தகுதியே இல்லையா? ஏன் சிலரால் மட்டும்தான் உலகம் போற்றக்கூடிய, சரித்திரம் போற்றக்கூடிய, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வெற்றிகளெல்லாம் பெற முடியுது, நம்மளாலலாம் முடியறதில்லே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருக்கிறது. இதுதான் ஒரு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது சக்ஸஸுக்கு. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கு ஏன் ஃபாலோ பண்ணுறதில்லன்றதை நம்ம பார்க்குறோம். இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. இலக்குகள் இருந்தால்தான் நீங்கள் எந்த திசையை நோக்கி போகிறீங்கன்ற ஒரு இலக்கு உங்களிடத்தில் இருக்கும், இல்லைங்களா? நான் இந்த பக்கம் போகிறேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகிறேன், நான் ஒரு ஐபிஎஸ் ஆகிறேன், ஒரு மேனேஜர் ஆகிறேன், ஒரு என்ஜினியர் ஆகிறேன், அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இலக்கை வைக்கணும். அந்த இலக்குகள் நம்மளுடைய வாழ்நாளில் வைப்பதே இல்லை. நான் சொல்லலைங்க, அந்த மாதிரி உங்கள் இலக்குகளை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சரித்திராளர்கள் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த நாமளும் பெற முடியும். பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க அப்படின்னா, எதில் பேராசைப்படக்கூடாதுன்னா மற்றவர்களுடைய உழைத்த ஒன்றை நாம் உழைக்காமல் அடையிறது, ஏமாத்துறது, திருடுறது, அவர்களுடைய சொத்தெல்லாம் எனக்கு வந்துடுது, அந்த பேராசத்தை சொல்லலைங்க. உங்களுடைய கனவுகளை அடையக்கூடிய பேராசையை தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய கனவுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய பேராசை வேணால் படுங்க, மற்றவர்களுடையதுக்கு அல்ல.